இப்போ ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை ஏன் என்ன பண்ணுறாங்கன்னா 7 பகுதிகளாக எழுத எண்ணுகிறார். எண்ணி அதற்குண்டான நோட்டு பேப்பர்ஸு எல்லாமே வாங்கி அனுப்ப சொல்கிறார். ஐயாவும் அதை எழுதுகிறார். ஆனால் ஜீவகாருண்ய ஒழுக்கம் நமக்கு இப்போ கிடைத்திருக்கிறது 3 பகுதிகள் தான், 3 பிரிவுகள் தான் கிடைச்சிருக்கு. இந்த 3 பிரிவுகள் தான் ஐயா எழுதுனதும். அதே 3வது பிரிவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்கும். ஒரு 2.25 பகுதி தான் நமக்கு ஐயா கொடுத்துருக்குறாங்க. எதனால் அவரால் முடிக்க முடியலைங்க? அதாவது முடிக்க முடியலன்னு இல்லை, இதில் சொல்லி இருக்கிற விஷயங்களே பூமிக்கும் அண்டத்துக்கும் தொடுற மாதிரி இருக்கு. இப்போ இதை இவங்க ஃபாலோ பண்ணாலே போதும் அப்படின்னு ஐயா நினச்சிருக்கலாம். இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா ஜீவகாருண்ய ஒழுக்கம் அவ்வளோ விஷயங்கள் ஐயா கொடுக்குறார், பிரித்து கொடுக்குறார். யாருக்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணணும், எதை பண்ண முடியாது அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்குறார். அப்போ ஐயா என்ன பண்ணுறாங்கன்னா அதை 3 பிரிவுகளாக எழுதி ஏற்கனவே எழுதிடுறாங்க. எழுதினதுக்கப்புறம் 1867ஆம் ஆண்டு முதல் முறையாக வள்ளல் பெருமானார் வடலூரில் தர்மசாலையை துவங்குகிறார். ஞானசபை 70 தான் ஆரம்பிக்கப்படுது கட்டுவதற்கே. ஆனால் தர்மசாலை 1867இல் பெருமானார் ஆரம்பிக்கிறார். அதனுடைய விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கட்டடம் கட்டினா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நாள் பூமி பூஜை போட்டு ஒரு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், அதனுடைய திறப்பு விழா வைப்போம். ஆனால் தர்மசாலையை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டதோ அன்னைக்கே திறக்கப்பட்டாச்சு. இந்த கிணறு கல் கட்டிடங்கள் இதெல்லாம் கட்டுறதுக்கு பூமி பூஜை நடக்குது. அன்னைக்கே ஒரு குடிசையும் போட்டு தர்மசாலை தொடக்க விழா அன்னைக்கே பெருமானார் ஆரம்பிச்சார். ஸோ இதன் மூலம் நமக்கு ஐயா என்ன சொல்ல வர்றாருன்னா, தர்மம் செய்வதன்னு முடிவு செய்து விட்டால் அப்பொழுதே அன்றே துவங்கிடணும் அப்படிங்கிறாங்க. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு சிறப்பு.